இந்த ஜென்ரல் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்து லோக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அந்த உறுப்பை வந்து நம்ம பார்க்கறது. அதுல வந்து ஏதாவது குறைபாடு இருக்கா, விதை பைகள்ல விதை இருக்கா, அது ரெண்டுமே சரியா இருக்கா, இது மட்டும் இல்லாம ஆண் உறுப்பு வந்து கரெக்டா வந்து அந்த தோல் வந்து பின்னாடி போகுதா, முன் தோல் வந்து பின்னாடி போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் வழங்க போறோம். இதன் மூலமா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குறைபாடுகளை நம்ம வந்து நீக்கி சரி பண்ண போறோம். அடுத்தபடியா ரத்த பரிசோதனை. இந்த ரத்த பரிசோதனை வந்து பேசிக்கா எல்லா டெஸ்ட்டும் பார்ப்போம். இதுல முக்கியமா வந்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டயபெட்டிஸும் தைராய்டு ப்ராப்ளமும். இந்த ரெண்டையும் வந்து அந்த வீரியத்தினுடைய அளவை பொறுத்து அதற்கு ஏற்ற மருந்துகள் கொடுத்து சரி பண்ண போறோம். இந்த மாதிரி வேற வேற டிசீசஸ் ஏதாவது இருந்தாலும் அதை பார்த்து குணப்படுத்த போறோம். இவ்வளவுதான் ப்ரிப்பரேஷன்ல மேல் பார்ட்டில். இதையும் தாண்டி வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு வேக்சின் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட போகிறோம். பெண்கள் தரப்பு மாதிரி இவங்களுக்கு நிறைய வேக்சின்ஸ்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவங்கள தகுதி அடைய வச்சு அவங்களுக்கு வந்து தகுதி சான்றிதழ் கொடுத்து அவங்கள வந்து யூ ஆர் ஃபிட் டு மேரி அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க போகிறோம். அவங்கள ராஜாவாக உணர்ந்து கான்ஃபிடென்ட்டாக திருமண பந்தத்துக்குள்ளே அனுப்ப போகிறோம்.